Good morning, teachers. I am Satya. Welcome to Satya's class. இன்னைக்கு கிளாஸ்ல கிறிஸ்டல் சிமெட்ரி அண்ட் டைப்ஸ் ஆஃப் லாட்டிசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்கு அண்ட் ஷார்ட்கட் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். கிறிஸ்டல் சிமெட்ரினா என்னன்னு பார்த்துடலாம். அதாவது ஒரு கிறிஸ்டலோட ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபேஸஸ் அண்ட் எட்ஜஸ் தான் கிறிஸ்டல் சிமெட்ரி அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. ஸோ இது சிம்பிளா சொல்லணும்னா கிறிஸ்டலோட ஷேப் எப்பவுமே ரொம்பவே நீட்டா ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஸ்டடி பண்றது தான் கிறிஸ்டல் சிமெட்ரி. இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு நமக்கு இந்த கிறிஸ்டல் சிமெட்ரி தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதோட டைப்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா 3 டிவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைப் சென்டர் சிமெட்ரி, செகண்ட் ஒன் பிளேன் சிமெட்ரி, தேர்ட் ஒன் ரொட்டேஷன் சிமெட்ரி. சென்டர் சிமெட்ரினா கிறிஸ்டலுடைய நடுவுல ஒரு பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆகி இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டயக்ராமுக்கு சென்டர்ல ஒரு பாயிண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கியூபிக்கல் ஸ்ட்ரக்சருடைய எட்ஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எந்த எட்ஜஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம் அப்படின்னாலும், அதாவது இந்த பாயிண்ட்டை நம்ம ஆரிஜின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து ஒரு கார்னருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், சென்டர் சிமெட்ரி அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். அடுத்ததா பிளேன் சிமெட்ரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சேம் கியூபிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம சென்டர்ல இருந்து ஒரு பிளேன் யூஸ் பண்ணி ரெண்டா டிவைட் பண்றோம். ஸோ அப்படி டிவைட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே ஈக்குவலா நமக்கு ஸ்பிளிட் ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடு எந்த மாதிரி இமேஜ் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு ரைட் சைடு இமேஜ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த இமேஜை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு gift பாக்ஸ் வந்து இருக்கு. அந்த gift பாக்ஸ் வந்து நடுவுல ஒரு நைஃப் யூஸ் பண்ணி நான் கட் பண்றேன் அப்படின்னா அந்த gift பாக்ஸுடைய லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு எனக்கு ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அப்படி ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த சிமெட்ரிக்கு பேர் தான் பிளேன் சிமெட்ரி அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த டயக்ராம்ல அந்த கிரீன் கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ரொட்டேஷன் சிமெட்ரி. இப்போ நான் கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலை ஒரு ஆக்சிஸ் வச்சு 360 டிகிரி பை n அப்படிங்கிற ஆங்கிள் யூஸ் பண்ணி நான் வந்து ரொட்டேட் பண்றேன். ஸோ அப்படி ரொட்டேட் பண்றப்போ அந்த கிறிஸ்டலுடைய பொசிஷன் சேமா இருந்துச்சு, சேஞ்ச் ஆகாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரொட்டேஷன் சிமெட்ரி அப்படின்னு சொல்றேன். ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி மூணு தான். சிபிஆர் சென்டர், பிளேன், ரொட்டேஷன். சென்டர் அப்படின்னா பாயிண்ட் வந்துட்டு சென்டர்ல பிளேஸ் ஆகி இருக்கும், டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும். அடுத்ததா பிளேன், ஒரு மிரர் இமேஜ் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும். மூணாவதா ரொட்டேஷன், 360 டிகிரி பை n நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிறிஸ்டலை ரொட்டேட் பண்றேன். அப்படி ரொட்டேட் பண்றப்போ எனக்கு சேம் அவுட்புட் கிடைக்கும். நம்ம கிறிஸ்டலை ஒரு இமேஜினரி லைன் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொட்டேஷனல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி தீட்டாவுக்கான ஒரு ஃபார்முலா வந்து பார்த்துருப்போம். 360 டிகிரி டிவைடட் பை n அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா n வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. ஸோ n வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு டிவைட்ல போயிடும். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஸ்மால் n தட் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிற ஃபார்முலா வந்துடும். இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஃபார்முலா. இப்போ கிறிஸ்டலை நான் வந்து ஒரு 180 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆர்டர் வேல்யூஸ் வரும்னா n is equal to 360 டிகிரி டிவைடட் பை எவ்வளோ ஆங்கிள் சொன்னேன், 180 டிகிரி சொன்னேன் இல்லையா? ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ இந்த 2 இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு நேம் கொடுக்குறாங்க, 2 fold ரொட்டேஷனல் ஆக்சிஸ். சி போட்டுட்டு கீழே சப்ஸ்கிரிப்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் 2 fold ரொட்டேஷனல் ஆக்சிஸ். அதே மாதிரி இந்த சைடு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 180 டிகிரி பார்த்தோம். இப்போ வந்து 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் வேல்யூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா the value of n will be equal to 360 degree divided by 90 degree will be equal to 4 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸ்க்கு நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 4 fold ரொட்டேஷனல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எந்த லெட்டர்ல இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா சி போட்டுட்டு சப்ஸ்கிரிப்ட்ல 4 அப்படின்னு வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணணும்.
ஸோ n வேல்யூ ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ இதை ஞாபகத்தில் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். இங்கே ஒரு ஃபோல்டுக்கும் ஒரு நேம் கொடுக்குறாங்க. இப்போ ஆர்டர் n வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபோல்டு வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ n வேல்யூ 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா C1 ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு நேம் வந்து ஐடென்டிட்டி ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா n வேல்யூ 2 அப்படின்னா டைட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, C2 ஆக்சஸ். அடுத்து n வேல்யூ 3 அப்படின்னா ட்ரைட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ட்ரைட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து n வேல்யூஸ் 4 இருந்துச்சு அப்படின்னா டெட்ராட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, டெட்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் C4 ஆக்சஸ், டெட்ராட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா 5 ஃபோல்டு வந்துட்டு பீரியாடிக் கிறிஸ்டல்ஸில் பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால அந்த ஃபோல்டு வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்த ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 6, n வேல்யூ ஈக்குவல் டு 6. ஸோ இது வந்துட்டு ஹெக்ஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால ஹெக்ஸாட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு ஆக்சஸ்க்கு ஒரு நேம் இருக்கு இல்லையா? ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்ததா ஒரு டைப்புக்கும் என்ன சிமெட்ரி எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதில் வந்து சிமெட்ரி எலமெண்ட்ஸ் வந்து ஒன்று தான், சரிங்களா? அடுத்ததா பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நம்ம XY பிளேன் யூஸ் பண்ணலாம், YZ பிளேன் யூஸ் பண்ணலாம், ZX பிளேன் யூஸ் பண்ணலாம். அதை தவிர 6 டயகனல் பிளேன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சிமெட்ரி பாயிண்ட்ஸ் வந்துட்டு 9 வந்துட்டு நமக்கு இருக்கு. அடுத்ததா C4 ஆக்சஸ். C4 ஆக்சஸ்ல நம்பர் ஆஃப் சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் வந்துட்டு 3 இருக்கு, ஓகேவா? அடுத்ததா C3க்கு வந்துட்டு 4 இருக்கு. ஸோ அதை அப்படியே நம்ம இன்வெர்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கலாம். C3 அப்படின்னா 4, C4 அப்படின்னா 3, ஓகேவா? அடுத்ததா C2 பார்த்தா அப்படின்னா 6, ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு 23 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. இதை கூட ஒன் வேர்டா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா MCQ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a plane that divides a crystal into two mirror image halves is called. ஸோ மிரர் இமேஜ் அப்படிங்கிற வேர்ட் வந்துருச்சு அப்படின்னாலே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா பிளேன் தான் வந்து சென்டரா ஒரு நைஃப் மாதிரி ஆக்ட் ஆகி கட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ரீட் பண்றப்போ பிளேன் அப்படிங்கிற வேர்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சில தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி, பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், which of the following rotational axis is not allowed in periodic crystal? not allowed அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ C2 நமக்கு அலௌடா இருக்கு, C3 அலௌடு தான், C4 அலௌடு தான், பட் C5 வந்துட்டு நமக்கு அலௌடு கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. தேர்ட் கொஸ்டின், அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a crystal possessing C2 axis repeats its appearances after a rotation of 180 degree. ஸோ C2 axis அப்படின்னாலே 180 டிகிரி தான். ஸோ கரெக்ட் தான். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, the smallest angle of rotation for C2 axis is 180 degree. ஓகே, மேலே என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 90 டிகிரியோ 270 டிகிரியோ மென்ஷன் பண்ணல. ஸோ சேம் தான். C2 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல், இட் வில் பி ஈக்குவல் டு 180 தான். ஸோ ஆன்சருமே வந்து ரீசனுமே வந்துட்டு நம்ம கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். போத் ஆர் ட்ரூ. Fourth question, assertion, if the smallest angle of rotation is 60 degree, the crystal has 6-fold rotational symmetry. Correct தான். 60 degree அப்படின்னா 6-fold தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். Reason, the order of rotational symmetry is inversely proportional to the angle of rotation. இதுவும் கரெக்ட் தான். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல நமக்கு 6-fold கிரியேட் ஆகுது. ஸோ ஆன்சர் வில் பி ஏ. அடுத்த டாபிக், டைப்ஸ் ஆஃப் லாட்டிசஸ் இன் 2 dimensional. 3 dimensional இருக்கு, 2 dimensional இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 dimensional பார்த்துடலாம். ஆக்சுவலி வந்து 5 டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த 5 டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்ஸ் ரெஃபர் பண்ணுறப்போ வேறு வேறு ஆர்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ளிக் கொடுத்துருப்பாங்க, அடுத்து ஹெக்ஸாகனல் கொடுத்துருப்பாங்க, அடுத்து ரெக்டாங்குலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டரை வந்துட்டு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க. இப்போ நான் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இந்த ஆர்டரில் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர், செகண்ட் ஹெக்ஸகனல், தேர்ட் வந்து ரெக்டாங்குலர், ஃபோர்த்து சென்டர்ட் ரெக்டாங்குலர், ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ளிக். ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் டயக்ராம் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா SH ஈக்குவல், அதாவது ஸ்கொயர் ஹெக்ஸகனலுக்கு A ஈக்குவல் டு பி, அதே மாதிரி A ஈக்குவல் டு பி, சரியா? அதாவது லாட்டிஸ் பேராமீட்டரில் AB பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா?
ஸோ அது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். எஸ்ஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்கு. அதாவது ஸ்கொயருக்கும் ஹெக்ஸகனலுக்கும் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். பட் ஸ்கொயருக்கான ஆங்கிள் வந்து 90 டிகிரி, ஹெக்ஸகனலுக்கான ஆங்கிள் என்ன 120 டிகிரி. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு கன்ஃபியூஸ் வராது. ஸோ சிம்பிளாக எஸ்ஹெச் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது ரெக்டாங்குலர், சென்டர்ட் ரெக்டாங்குலர், ஆப்ளிக். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிஆர்ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல சென்டர்ட் ரெக்டாங்குலர் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு மெமரைஸ் பர்பஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ சி அப்படிங்கிறது சென்டர்ட் ரெக்டாங்குலர், ஆர் அப்படிங்கிறது ரெக்டாங்குலர், அண்ட் ஓ அப்படிங்கிறது ஆப்ளிக். ஸோ இந்த இடத்துல நாட் ஈக்குவல். எது நாட் ஈக்குவலா இருக்கும்? ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் மூணுக்குமே நாட் ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ சிஆர்ஓவுக்கு ஏபி வேல்யூ நாட் ஈக்குவல், எஸ்ஹெச்சுக்கு ஏபி வேல்யூ ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலருக்கு 90 டிகிரி, அதே மாதிரி சென்டர்ட் ரெக்டாங்குலருக்கு 90 டிகிரிஸ் தான். சென்டர்ட் ரெக்டாங்குலர்னா ஒன்றும் இல்லை, சென்டரில் ஒரு பாயிண்ட் லாட்டிஸ் பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆகி இருக்கும். ஸோ அதனால தான் அது பேர் சென்டர்ட் ரெக்டாங்குலர். சரிங்களா? ஒன்று அடிஷ்னல் பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆகி இருக்கு. அடுத்ததா ஆப்ளிக். ஸோ அந்த ஆப்ளிக் அப்படிங்கிறது தீட்டாவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஷார்ட்கட் எஸ்ஹெச் அப்படின்னா ஈக்குவல், சிஆர்ஓ அப்படின்னா நாட் ஈக்குவல். கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இன் 3 டைமென்ஷனல். ஸோ இதுலேயும் நான் கொடுத்துருக்கிற ஆர்டர் மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கியூபிக், செகண்ட் ஒன் டெட்ரகனல், தேர்ட் ஒன் ஆர்த்தோரோம்பிக், ஃபோர்த் ஒன் ரொம்போஹெட்ரல், ஃபிஃப்த் ஒன் ஹெக்ஸகனல், சிக்ஸ்த் ஒன் மோனோக்ளினிக், செவன்த் ஒன் ட்ரைக்ளினிக். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைடில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான லென்த், ஆக்சியல் லென்த்தையும் ஆங்கிளையும் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியூபிக். ஸோ ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல், சாரி, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. சரிங்களா? அடுத்ததா டெட்ரகனல், ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. ஸோ தேர்ட் பாயிண்ட் வர்றப்போ, அதாவது சி பி நாட் ஈக்குவல் டு சி இந்த இடத்துல வர்றப்போ நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு வரும். அடுத்தது ஆர்த்தோரோம்பிக். ஆர்த்தோரோம்பிக்கு ரெண்டு நாட் ஈக்குவல் டு வந்துடும். சரியா? நல்லா லிசன் பண்ணுங்க. கியூபிக் வர்றப்போ மூணுமே ஈக்குவல்னு இருக்கும். டெட்ரகனல் வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா சி, பி அண்ட் சி நாட் ஈக்குவல், ஒரே ஒரு நாட் ஈக்குவல் பிளேஸ் ஆகி இருக்கும். ஆர்த்தோரோம்பிக் வர்றப்போ ரெண்டு நாட் ஈக்குவல் நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கும். சரிங்களா? அடுத்ததா ஃபோர்த் ஒன் ரொம்போஹெட்ரல். ஸோ இதையும் கியூபிக்கையும் இப்போ பாருங்க, கியூபிக் என்ன இருக்கு? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. இந்த மூணும் அப்படியே திரும்ப நமக்கு அடுத்த லாட்டிஸ்ல ரிப்பீட் ஆகும். சரியா? இந்த மூணுமே அடுத்த லாட்டிசஸ்ல, அதாவது 4, 5, 6ல திரும்பவும் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஃபோர்த் ஒன் ரொம்போஹெட்ரலுக்கு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, ஃபிஃப்த் ஒன் ஹெக்ஸகனலுக்கு ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி, அடுத்து சிக்ஸ்த் ஒன் மோனோக்ளினிக்கு ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. சரிங்களா? அடுத்து செவன்த் ஒன் ட்ரைக்ளினிக். ஸோ இதுவும் தான் ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. ஓகேவா? அடுத்து இன்ட்ராக்ஷன் ஆங்கிள்ஸ். ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணுக்குமே ஆங்கிள் எல்லாமே 90 டிகிரி தான். ஃபர்ஸ்ட் மூணு சிஸ்டம்ஸ்க்கு கியூபிக், டெட்ரகனல், ஆர்த்தோரோம்பிக். ஸோ இது மூணுக்குமே ஆங்கிள் மூணுமே வந்து சேமாக தான் இருக்கும். அல்ஃபா, பீட்டா, காமா மூணுமே வந்து எவ்வளோ டிகிரிஸில் இருக்குது? 90 டிகிரிஸில் இருக்குது. ஸோ அடுத்ததாக ரொம்போஹெட்ரல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரொம்போஹெட்ரலுக்கு காமாவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி, ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அடுத்ததாக ஹெக்ஸகனல். ஹெக்ஸகனல் அப்படின்னாலே 120 டிகிரி பிளேஸ் ஆகி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ காமாவோட வேல்யூ 120, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரிஸ். அடுத்து மோனோக்ளினிக் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு காமா 90 டிகிரி, பீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இதை வந்து நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் இது மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ எந்த ஸ்ட்ரக்சர்ல ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காமா அப்படின்னு வரும் அப்படின்னா மோனோக்ளினிக்ல வரும். ஸோ பீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்ததா ட்ரைக்ளினிக். ஸோ ட்ரைக்ளினிக் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா. சரிங்களா? ஸோ இது எதுவுமே வந்துட்டு 90 டிகிரிக்கு ஈக்குவலண்டா இருக்காது. ஓகே, இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸை மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் தான். சிடி ஆர் ஹெச்எம்டி. ஹெச்எம்டிங்கிறது வாட்ச் அப்படிங்கிறது நமக்கு தெரியலையா? சிடி ஆர் ஹெச்எம்டி. ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. சி ஃபார் கியூபிக், டி ஃபார் டெட்ரகனல், ஓ ஃபார் ஆர்த்தோரோம்பிக், ஆர் ஃபார் ரோம்போஹெட்ரல், ஹெச் ஃபார் ஹெக்ஸகனல், எம் ஃபார் மோனோக்ளினிக், டி ஃபார் ட்ரைக்ளினிக். ஸோ சிடிஆர் ஹெச்எம்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வேற ஏதாவது இதை ஒரு வேர்ட் போட்டு சொல்லலாம்னா என்ன சொல்லலாம்? சிடி ஸ்கேன் ஓரமா ஹெச்எம்டி வாட்ச் கடை இருக்கு. ஸோ சிடி அப்படிங்கிறது கியூபிக் டெட்ரகனல். ஸ்கேன் அப்படிங்கிற வேர்டை விட்டுருங்க. ஓரமா, அந்த ஓரமால ஓஆர் அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க.
ஆர்த்தோரோம்பிக், ரோம்போஹெட்ரல். சரிங்களா? அடுத்து HMT வாட்ச் கடை இருக்கு. HMT ஹைட்ஸ் எத ரெப்ரசன்ட் பண்ணுது? ஹெக்ஸாகனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். சரியா? ஸோ காமனா இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே 7 கிறிஸ்டல் லாட்டிஸ் சிஸ்டம்ஸ நம்மளால ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ 14 பிரேவியஸ் லாட்டிஸஸா எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் சிஸ்டம் கியூபிக். ஸோ இது வந்து 3 பிரேவியஸ் லாட்டிஸஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிரிமிட்டிவ், பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட். ஸோ பிரிமிட்டிவ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆட்டம்ஸோட ப்ரெசன்ஸ் கார்னர்ல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஆட்டம்ஸோடைய ப்ரெசன்ஸ் கார்னர்ல மட்டும்தான் இருக்கும். வேற எங்கேயும் ஆட்டம்ஸோடைய ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஸோ கியூபிக்கல் சிஸ்டம்ல நம்பர் ஆஃப் லாட்டிஸஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 3 வந்துட்டு இருக்கு. அடுத்ததா டெட்ரகனல். டெட்ரகனல்ல பிரிமிட்டிவ் பிளேஸ் ஆகி இருக்கு, பாடி சென்டர் பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் லாட்டிஸஸ் 2. ஆர்த்தரோம்பிக்ல பிரிமிட்டிவ், பேஸ் சென்டர்ட், பேஸ் வந்துட்டு கீழே அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் பேஸ் சென்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடி சென்டர்ட் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட். ஸோ டோட்டலா 4 வந்துட்டு பிளேஸ் ஆகி இருக்கு. அடுத்து ரோம்போஹெட்ரல். ஸோ ரோம்போஹெட்ரல் 1 தான். ஹெக்ஸாகனல் 1. சரிங்களா? அடுத்ததா மோனோக்ளினிக் வந்துட்டு 2. பிரிமிட்டிவ் 1, பேஸ் சென்டர்ட் 1. ட்ரைக்ளினிக் வந்துட்டு லீஸ்ட் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. அதே மாதிரி ஆங்கிள்ஸும் வந்துட்டு நமக்கு ஈக்குவலா இருக்காது. ஸோ அதனால இதுக்கு பேர் வந்துட்டு லீஸ்ட் சிமெட்ரி சிஸ்டம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இருக்கிற 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ல எதுக்கு வந்து லீஸ்ட் சிமெட்ரி இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து ட்ரைக்ளினிக். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இதுக்கான நம்பர் ஆஃப் லாட்டிஸஸ் என்ன அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ டோட்டலா 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இருக்கு. 14 பிரேவியஸ் லாட்டிஸஸ் நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கு. அடுத்ததா பிரிமிட்டிவ் செல். இட்ஸ் a 3 dimensional geometrical shape. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கார்னர்ல மட்டும்தான் நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கும். பாடி சென்டர்ட் மாதிரி ஆட்டமுடைய சென்டர்லயோ இல்ல வந்து ஃபேஸ் சென்டர்ட் மாதிரி அந்த சைட்லயோ வந்துட்டு ஆட்டம்ஸ் உடைய பிரசன்ஸ் இருக்காது. கார்னர்ஸ்ல மட்டும்தான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் உடைய பிரசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பிரிமிட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர், சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர். இந்த டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.